அண்ணாமலையார் கோவில் கருவறையில் அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற மகா தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதியன்று அண்ணாமலையார் கோவிலில் 67 அடி உயர தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த பிரசித்தி பெற்ற தீப திருவிழாவின் உச்சகட்ட நிகழ்வான மகா தீபம் இன்று 13ஆம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் பின்புறம் உள்ள 2668 அடி உயர குன்றின் உச்சியில் மாலை 6 மணிக்கு ஏற்றப்படுகிறது. முன்னதாக இன்று அதிகாலையிலே அண்ணாமலையார் கோவில் கருவறையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இறைவன் ஒருவனே என்ற தாத்பரியத்தை சித்தரிக்கும் வகையில் அண்ணாமலையார் கோவில் கருவறையில் பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டு அனைத்தும் ஒருங்கிணைத்து பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலைக்கு அரோகரா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரணி தீப தரிசனம் செய்தனர். நேற்று இரவு முதல் திருவண்ணாமலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடும் குளிரையும் மழையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீப தரிசனம் செய்தும் கிரிவலம் வந்த வண்ணம் உள்ளனர். கடந்த 1ஆம் தேதி அண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் பலியான துயர சம்பவத்தை தொடர்ந்தும் மலையில் சில இடங்களில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது மகா தீபத்தன்று மலை மீது தீபம் ஏற்ற செல்லும் கோவில் ஊழியர்கள் தவிர பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் 2500 பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு பக்தர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த மகா தீப திருவிழாவை காண நாடெங்கிலும் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இருந்தும் 40 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கு பெறுவது வழக்கம். இதனையொட்டி இந்த திருவிழாவின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வரவழைக்கப்பட்ட மொத்தம் 14,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பக்தர்கள் வசதிக்காக சென்னையில் இருந்து 1982 பேருந்துகள் உட்பட தமிழகம் முழுவதும் இருந்து 10,109 அரசு சிறப்பு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்படுகின்றன.